ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம கற்பூரவள்ளி இலையை வச்சு இந்த சட்னி செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள்: கற்பூரவள்ளி இலை, கொத்தமல்லி, பூண்டு, புளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், உளுந்து, உப்பு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன், அடுப்பை ஏற்றிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதால் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். இப்போது சின்னதாக கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நாலு பூண்டு பல் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை உடச்சி போட்டுடலாம். உங்கள் காரத்துக்கேற்ப மிளகா போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் பட்டை ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டேன், அதையும் போட்டுடலாம். கற்பூரவள்ளி இலை போட்டுடலாம். நான் ஒரு பெருசாக ஒரு 15 கற்பூரவள்ளி எடுத்துக்கிட்டேன், போடுறேன். கொத்தமல்லியும் போட்டுடலாம். அதுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இதுவாகிட்டு இதுக்கேற்ற உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இந்த பெருங்காயத்தூளையும் போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறின பின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். மிக்சியில் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம சூடாக சாப்பாடு வச்சு
நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது இப்போ மழை காலம் வருது இல்லையா, சளி பிடிக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சளிக்கு நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.